ஒரு வழியா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருந்த டேரிஃப் பிரச்சனை வந்து முடிய போகுதுங்க. அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் சைனாவுக்கு வந்து 145% டேரிஃப்டா அப்படின்ற போட்டாங்க. அதுக்கு சைனா நான் உனக்கு 125% போடுறேன்டான்னு சொல்லிட்டு போட்டாங்க. அடுத்து அமெரிக்கா நீ வரியை குறைக்கிறியா இல்லையான்ற மாதிரி அமெரிக்கா சைனா கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு வந்து சண்டைனே சொல்லலாம், ஒரு டேரிஃப் வார்னே சொல்லலாம். போக 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 அமெரிக்கா நீ குறைக்கலன்னா உனக்கு நான் 245% போடுறேன்னு சொல்லிட்டு போட்டாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாளில் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வாராக வந்து மாறுது, டேரிஃப் வார்னு மாதிரி மாறுது. மாறினதுக்கப்புறம் ரெண்டு நாட்டு கவர்மெண்ட்டுமே இது மாதிரி நம்ம நாட்டு மக்கள் பாவம், நம்ம நாட்டோட தொழிலதிபர்கள் பாவம்னு சொல்லிட்டு ரெண்டு சைட்ல இருந்துமே வந்து திங்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்த இடத்துல ரெண்டு நாட்டை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனா வந்து நீங்கள் எந்த டேரிஃப் வரும் போட வேணாம், நாங்களே வந்து உங்ககிட்ட பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டாங்க. அமெரிக்கா சைடு வெள்ளை மாளிகையிலே அறிக்கையை விட்டாங்க, இது மாதிரி நாங்கள் வந்து சைனா கூட பேசுறதுக்கு ரெடியாக இருக்கோம், சைனா வந்து பேசினா நாங்கள் பேசுவோம்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் வந்து சைனா நாங்கள் பேச ரெடின்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்காவும் சைனாவும் டேரிஃப் வார் வந்து முடிக்க போகிறாங்க. எவ்வளோ என்ன ஏதுன்றதை பேசி முடிக்க போகிறாங்க. ஒரு வழியாக இந்த டேரிஃப் வார் வந்து கம்மிங் டு எண்டுங்க. அதே மாதிரி என் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.